ஹாய்ப்பா, குட் மார்னிங். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஒரு அடுப்பில் பால், ஒரு அடுப்பில் பாஸ்தா செய்யறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். டிகாஷன் ஊற்றுறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஒரு அடுப்பில் ரைஸ் வச்சுருக்கேன். அவிச்ச முட்டை வச்சுருக்கேன். ரைஸ் இன்றைக்கி பொண்ணுக்கு ரைஸ் கட்ட போகிறதில்ல, பாஸ்தா தான் செய்ய போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு டிகாஷன் ஊற்றிட்டு மற்ற வேலையை என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எனக்கு ரைஸ்லாம் வேணாமா, பாஸ்தா செஞ்சு கொடுங்கன்னு சொன்னான். சரி, அதனால் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன் சுடுதண்ணியில் போடுறதுக்காக. சரி, டிகாஷனை ஊற்றிட்டு என்னென்னா அடுத்த வேலைன்னு பார்ப்போம். முட்டையை எல்லாத்தையும் அப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வந்துடலாம். பாஸ்தா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த உடனே பாஸ்தாவை போட்டுட்டு கொஞ்சமாக அதில் வந்து தேவையானது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் எப்போவுமே நீங்கள் பாஸ்தா வந்து தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்தாவை போடுங்க. முன்னாடியே போட்டால் பாஸ்தா கொலன்னு ஆயிரும், அடியில் போய் ஒட்டிக்கும். அப்புறம் இந்த கடாய் வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன், 399 சொல்லிட்டு. சரி, ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இதில் தான் இன்றைக்கி பாஸ்தா செய்ய போகிறோம். அது வரைக்கும் ஸ்டிக்கர் உள்பக்கம் ஒட்டலை, வெளிப்பக்கமாக ஒட்டியிருக்கிறதுனால நான் தேய்ச்சி கழுவிட்டேன் உள்ள. இப்போ வந்து பாஸ்தா வந்து மூடி வச்சாச்சு. என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ரொம்ப வெந்தால் நம்ம கிண்டும் போது இதுவாக இருக்கும். எனக்கு கொலன்னு வேணாம், கொஞ்சம் ட்ரையாக வேணும்னு கேட்டதுனால கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. சரி, ஃபில்ட்ரு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிங்கில் அந்த ஃபில்டரை வச்சுட்டு நல்லா ஊற்றியாச்சு. நல்லா ஃபில்ட்ரு ஆயிரும். இப்படி வச்சோம்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இதுதான் நல்லா வேறு ஷேப்லலாம் கிடைக்கிது. நான் வந்து இந்த ஷேப் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து பாஸ்தா வந்து தக்காளி, வெங்காயம், கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு தான் செய்ய போகிறோம். சரி, வெறுமனே செய்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் அந்த இதில் நம்மளால் என்ன வெஜிடபிள் ஆட் பண்ண முடியுமோ அதை வந்து சேர்த்தாச்சு. சரி, இப்போ இதை வந்து தாளிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இது பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம், கேரட், பீன்ஸு, கொஞ்சம் புதினா இருந்தது, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இல்லை. இப்போ வந்து இது வந்து கார்லிக் பவுடர் அதில் ஆட் பண்ணுறதுக்காக. இது வந்து பிஸாக்கு போடுவோம் இல்லையா, அந்த சில்லி ஃப்ளேக்ஸு. அப்புறம் இது வந்து ஓரிகானோ. அப்புறம் வந்து பிரி பவுட்ரு பேக்கெட்டில். காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. இது 4 போட போகிறேன். ப்ளஸ் நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுவேன். என்ன செஞ்சாலும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது எல்லாத்தையும் இது பண்ணிடலாம். நம்ம எல்லா காயும் ஒரு மணி அப்படியே போட்டாச்சு. இப்போ வந்து இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பாஸ்தா வந்து கடைசியில் தான் சேர்க்கணும். ஓரளவு வதங்கின உடனே சேர்க்கலாம். ஒவ்வொரு காயாக போட்டு வதங்கணும்னு இல்லை, ஏன்னா ரொம்ப சுருள வேணாம், கொஞ்சம் பச்சை பச்சையாக இருக்க மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழையாமல். இப்போ இதில் தேவையான அளவு நம்ம இந்த காயில் உப்பு சேர்த்துக்கலாம். காய் இந்த மாதிரி இது பண்ணும்போது உப்பு சேர்த்தோம்னா நல்லா சேர்ந்துடும். உப்பு போட்டாச்சு. வந்து இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பூண்டு பொடி போடுவோம். எதுக்கும் இருக்கட்டும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்க்குறேன். அதில் என்னென்ன இருக்குன்னா இஞ்சி, பூண்டு, சோம்பு 3மே நான் மிக்ஸியில் இது பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதை தான் நம்ம போடுறோம். இப்போ வந்து கார்லிக் பவுட்ரு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போதும், இஞ்சி பூண்டு போடுறதுனால இந்த பொடி வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். கார்லிக் பொடிக்கு அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறேன். இது பிரி வந்து கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும். அதனால் அது வந்து கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஓரிகானோ போட்டுக்கலாம். ஓரிகானோ இல்லாத வந்து பசங்களுக்கு இதுவே கிடையாது. ஓரிகானோ ஸ்மெல்லு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இப்போ பிரியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து அந்த பாஸ்தா அந்த இது போட்டுட்டு இதெல்லாம் போட்டோம்னா சரியாக இதுவாகாது. அதனால் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ்தா பாருங்கள் நல்லா குலையாமல் இதுவாக இருக்குது. இந்த டைமில் இதை வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதுலேயே இன்னும் ஒயிட் பாஸ்தா அதெல்லாம் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வாட்டி அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். சில நேரம் நீங்கள் வேணும்னா இதில் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது ட்ரையாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆரம்பத்துலேயே வந்து நம்ம அந்த மசாலா பண்ணும்போதே கொஞ்சம் மைதா மாவு தண்ணியில் நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இது பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதுவுமே டிமார்ட் போயிருந்தேன். டிமார்ட்டில் தான் இந்த கடாயி இது கப்பெல்லாம் வாங்கினேன் நான்.
தனித்தனியாக வைக்கிறதுக்கு ஏன்னா அது வந்து ஒரு டப்பாவில் வச்சு உள்ளுக்குள்ளே இன்னொரு டப்பா வைக்கிற மாதிரி இருக்குது. இது தனித்தனியாக வச்சிடலாம்னு சொல்லிட்டு பாஸ்தாவும் 2 அவிச்ச முட்டையும் தான் அன்னைக்கு அவளுக்கு லஞ்ச் இன்னைக்கு. சரி இப்போ வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். முட்டையை வந்து தோல் எடுத்துடலாம். பசங்களுக்கு கூடிய மட்டும் லஞ்ச் இல்லையோ எப்போ ஏதாவது ஒரு வேளை டெய்லி ஒரு 2 முட்டையாவது ஆட் பண்ணுங்கள். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ட்ரையாகவும் இருக்குது. இப்போ பாக்ஸில் இது எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். பசங்களுக்கு வந்து நம்ம ரைஸ்லாம் நூடுல்ஸு, பாஸ்தா, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப பிடிக்குது. அப்புறம் சப்பாத்திலே ரோல் சப்பாத்தி, அந்த சப்பாத்தி, இந்த சப்பாத்தின்னு வெரைட்டியாக கேட்குறாங்க. நானே இனிமேல் ஒன்று ஒன்றா செய்யணும். முன்னாடி செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் பசங்களாம் வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டுற வேலையில் ஒன்றா சோறு குழம்புன்னு ஆயிடுச்சு. முட்டை வந்து அவளுக்கு இந்த மாதிரி அவிச்சா தான் பிடிக்கும். ரொம்ப வெந்தால் அவளுக்கு பிடிக்காது. கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் அவளுக்கு பிடிக்கும். இப்போ அது ஸ்மெல்லு வந்து சாப்பிடும்போது தெரியாமல் இருக்கிறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காகவும் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அது மேலேயும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸ் ரெடி. நம்ம மூடி பாக்ஸில் வச்சிடலாம். சிம்பிளான ஒரு லஞ்சு தான் இன்றைக்கி. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் வீடியோ பிடிச்சிருக்காப்பா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா லஞ்ச் பாக்ஸ் வீடியோலாம் எனக்கு ஓடலை. ஹேர் வீடியோ போட்டால் மட்டும்தான் ஓடுது. கொஞ்சம் இதையும் பாருங்கள். ஹேருக்கே எவ்வளோ விஷயம் பண்ணுறதுன்னு தெரியல. கண்டிப்பாக ஹேர் வீடியோவும் அடுத்தடுத்து நல்ல வீடியோவாக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.